ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாட்சியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனானிஸில் படிக்கிற ரெகுலேஷன் 2025 ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான ஃபிசிக்ஸ் எக்ஸாம் வந்து இன்றைக்கி இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா டைம் வந்து கரெக்டாக வந்து ஒரு 1 o'clock வந்து ஆகுது. ஸோ இப்போ வரைக்கும் நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ மோஸ்ட்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது வந்து எனக்கு இன்னும் பயமாக இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்து நான் படித்த கொஸ்டின்லாம் மறக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த கொஸ்டினுமே மறக்காது. இப்போ மறக்கிற மாதிரி இருந்தாலும் உங்களோட எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக அது ஞாபகம் வந்துடும். நீங்கள் பண்ண வேண்டியது அதுக்கு ஒன்று தான், கடைசியாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ஒவ்வொரு கொஸ்டின் படிக்கிறப்பையும் ஆல்ரெடி படித்த கொஸ்டின் அப்படியே படிச்சுட்டே இருங்க. ஸோ ஆரம்பிக்கிற பாயிண்ட்டை மட்டும் நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. எல்லா கொஸ்டினும் நீங்கள் ஒரு 20 கொஸ்டின் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, 10 கொஸ்டின் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் சரி, எத்தனை கொஸ்டின் படிச்சாலும் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டை மட்டும் நல்லா தரவு பண்ணிட்டு போயிருங்க. ஒரு இது ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கனாலே அப்படியே ஃப்ளோவாக போக ஆரம்பிச்சிடும். பயப்படாதீங்க. ஸோ உங்களை மறக்கிற மாதிரி இருக்கனால தான் ஃபஸ்ட்டு ஒரு பயம் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் படித்த ஞாபகம் இருக்கும். நீங்கள் பண்ண ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபோர்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு வேல்யூபிளான ஒரு ரிசல்ட் கண்டிப்பாக வரும். நீங்கள் அதுக்கான கொஸ்டினும் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ஸோ கான்ஃபிடண்ட்டாக படிங்க. இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு 2 o'clock வரைக்கும் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா மட்டும் அது வரைக்கும் போங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து லிமிட் தாண்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் கூட சீக்கிரமாக இருந்துச்சு படிக்க ஆரம்பிங்க. ஸோ அது ரொம்ப டிலே பண்ணாங்க. ஸோ ஏன்னா நாளைக்கு காலையில் எக்ஸாம்ஸும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டின் தான் வரும். ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. பயப்படாதீங்க. கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். ஃபஸ்ட் எக்ஸாம்ங்கிறப்போ கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஸோ பயப்படாதீங்க. ஆல் த பெஸ்ட். எல்லா எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.